யாதும் ஊரே யாவரும் கேளீர். அனைவருக்கும் வணக்கம். தினமொரு பூவின் வரலாற்றில் 7வதாக நாம் இன்று பார்க்க இருப்பது முல்லை மலர். சங்ககாலம் தொட்டே முல்லை மலருக்கு பல பெயர்கள் உண்டு. நாள் முல்லை, நாள் முல்லை என்னும் நித்திய முல்லை, தளவம் எனும் செம்முல்லை, சாதி மல்லி, குல்லை எனும் குட்டி பிலாத்தி, இப்படி முல்லை மலருக்கு பல பெயர்கள் உண்டு. அதேபோல் முல்லை மலரில் பல வகைகளும் உண்டு. அதாவது முல்லை செடியில் பல வகைகள் உண்டு. இதன் அறிவியல் பெயர் ஜாஸ்மினியம் சாம்பேக் ஆகும். இதன் பூர்வீகம் இந்தியா மற்றும் ஆசிய நாடுகள். பின்பு உலகம் முழுவதும் இது பரவியது. முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி என்று தமிழ் இலக்கியங்களில் போற்றப்படும் வள்ளல் பாரி அவர்களின் குலதெய்வமாக கருதப்படும் உலக புகழ்பெற்ற பாரியூரம்மன் கோவில் எங்கள் ஊரான கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது. எங்களுக்கு மிக மிக பெருமையே. முல்லை மலர் அனைத்து கடவுளுக்கும் சூட்டப்படும் மலரில் முக்கியமான மலர் என்பது குறிப்பிடத்தக்கது. முல்லை பெரும்பாலும் பெண்கள் விரும்பி தலையில் சூட்டுவர். முல்லை மலரை பெண்கள் பெரும்பாலும் விரும்பி தலையில் சூட்டுவர். முல்லைப்பூ தலையில் சூட மட்டுமல்லாமல் பல்வேறு மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது. அதாவது முல்லை மலரை தலையில் சூட்டி கொண்டு அதன் மணத்தை முகர்ந்தாலே மனோவியாதிகள் நீங்கி மனத்தெளிவு உண்டாகும் என்று கூறப்படுகிறது. முல்லைப்பூ கொண்டு தயாரிக்கப்படும் கஷாயம் கருப்பை சம்பந்தப்பட்ட நோய்களை குணமாக்குகிறது என்பது சித்தா மற்றும் ஆயுர்வேதத்தில் நிரூபிக்கப்பட்ட உண்மையாகும். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.